தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணிய மாநில இளைஞர் அணி செயலாளர் அன்பு சகோதரர் திரு குமரகுருபரன் அவர்களே, தமிழக ஆசிரியர் கூட்டணியுடைய திருச்சி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் திரு எட்வர்ட் அவர்களே, தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய மாவட்ட செயலாளர் திரு ஆரோக்கியராஜ் அவர்களே, தமிழக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய மாவட்ட செயலர் அன்பு சகோதரர் திரு ராஜேந்திரன் அவர்களே, இங்கே வர இயலாத இயக்க உறவுகளை அத்தனை பேருக்கும், அதே போல செய்தியாளர் பெருமக்களே அத்தனை பேருக்கும் டிடோஜாக் மாநில உயர்மட்ட குழுவின் சார்பாக போராட்ட வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே செய்தியாளருடைய அந்த பேட்டியிலே அத்தனை விஷயங்களை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறோம். கடந்த ஆட்சியிலே ஒரு 10 அம்ச கோரிக்கை நோட்டீஸ் ஒரு அரை பக்கம் தான் அடிப்போம். 10 அம்ச கோரிக்கைகளை எங்களுக்கு நிறைவேற்று சொல்லி ஒரு 10 ஆண்டு காலமாக நாங்கள் போராடிட்டு இருந்தோம். நம்மை அழைத்து பேசாத ஒரு அரசு, எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாத ஒரு அரசு, இந்த அரசு போய்விட்டால் நாம் விரும்பக்கூடிய அரசு, நாம் எதிர்பார்க்கக்கூடிய அரசு, நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அரசு வரும் என்று நம்பினோம். அதற்கு ஏற்றவாறு அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நம்முடைய அத்தனை போராட்டங்களிலும் அழைத்த போதும் சரி, அழைக்காத போதும் சரி, அவரே நம்முடைய போராட்டங்களிலே பங்கேற்று உங்களுடைய போராட்டம் வீணானது, நீங்கள் எதற்கு போராடி கொண்டிருக்கிறீர்கள், ஒரு கோரிக்கை கூட நிறைவேறாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதியை அளித்தார்கள். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் பணிக்குழு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு தமிழகம் முழுவதும் அத்தனை மாவட்டங்களிலும் வந்திருந்தார்கள். எல்லா மாவட்டங்களிலும் நம்ம சங்க பொறுப்பாளர்லாம் போய் பேசணும். திண்டுக்கல் மாவட்டத்திற்கு டி.ஆர். பாலு அவருடைய தலைமையிலே டி.கே. இளங்கோவன் அவர்களோடு ஒரு தேர்தல் பணிக்குழு வந்தாங்க. நாங்க போய் அங்க பேசணும். இந்த தேர்தல் பணிக்குழுல மேடை ஏறணும். அவர் சொன்னாரு, ஆசிரியர் சங்கம் தானே, உங்களுடைய கோரிக்கை எல்லாம் எங்களுக்கு தெரியும், அதை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை எல்லாம் நாங்கள் தீட்டிட்டோம். நீங்க செய்ய வேண்டியது இபிஎஸ் வீட்டுக்கு அனுப்புங்க, ஓபிஎஸ் நாங்க அனுப்புறோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. இதான் அவங்க கொடுத்த வாக்குறுதி. கவர்ச்சிகரமான அந்த வாக்குறுதியை நம்பினோம். கலைஞர் ஆட்சி மீண்டும் வரும் என்று நம்பினோம். இன்று எங்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, இங்க எல்லா நண்பர்களும் இங்கே தோழர்களும் பேசியது மாதிரி 15 கோரிக்கை, 20 கோரிக்கை, 31 அம்ச கோரிக்கையாக மாறி நடுத்தரவிலே நின்று 3 ஆண்டுகள் ஆட்சியிலே ஒரு கோரிக்கையை கூட நிறைவேறாத அவல நிலையிலே போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிபிஎஸ் சட்டத்தை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரண் விடுப்பு மீண்டும் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாட்டை கிளைவோம் என்று சொன்னார்கள். என்ன ஒரு வித்தியாசம்னா, கடந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான். என்ன வித்தியாசம்?